வச்சுக்கிறாரு இவரு. பாஸ்ட்ல வச்சிருந்தா கூட வச்சிருக்கான். சுலாவில் வச்சுக்கிறாரு தண்ணி எடுத்து. தண்ணி கேஸ் எடுத்து சுலாவில் வச்சிட்டா பின்ன எப்படி போவோம்? அதுக்கப்புறம் டியூஷன்ல எதுவுமே விட்டு வந்தாருங்க. சீக்கிரமாக விடுங்கன்னு சாப்பிட்றதுக்கு. அதனால சீக்கிரமாக விட்டாங்க. முன்னாடியே செஞ்சிருக்கணும். இல்லை டியூஷனாச்சும் நான் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா இது காணும். சிக்கன் பக்கோடா 1/2 கிலோ அப்படியே போட்டுருக்காங்க. சிக்கன் பக்கோடா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சிக்கன் பக்கோடா காணும். அதுக்கப்புறம் காட்டும் போதா எங்க சிக்கன் பக்கோடா என்ன தெரியுமா சொன்னாங்க? சிக்கன் இதுல போடுறாங்களே, பிரியாணியில போடுறாங்களே சிக்கன், அதை எடுத்து கட்டி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. கலந்து மொத்தமே சாப்பிட்டுக்கிறாங்க. எவ்வளோ திமுறை வருவாங்க. அப்புறம் இம்மா துண்டு இருந்தது. இம்மா துண்டு ஒரே பீஸு. இம்மா துண்டு ஒரே பீஸு. செவட்டி அஷ்டு ஓடி வந்துட்டோம் பாரு. செவட்டி அஷ்டு நாய்க்கு போட்டு வந்துட்டோம் பாரு. அது கூட பரவாயில்ல. கேட்டால் சிக்கன் அந்த கறியரில் சிக்கன் வந்து கொஞ்சம் பிடிச்சி தரணும். மூணெல்லாம் சாப்பிடாது. நான் வர சொல்லியே சாப்பிட்டாங்க 2 பேரும். அவங்க கொஞ்சம் தான் சும்மா இந்த இன்னைக்கு குழந்தைய போட்டுட்டா வலி வேற மாதிரியான அப்படியே ஜுரம் கேட்டா ஃபுல்லா வீட்டில் தான் தாங்க ஃபோன் பேசிட்டு தான் இருந்திருப்பாங்களே. அதே அது எப்போ தெரியுங்க? செவ்வாய்க்கிழமையே சொல்லிட்டாங்க நாளைக்கு செய்யறேன்னு பேரு. ஆனுவல் டே சிபிஎஸ்சி வந்து என்னமா பண்ணாங்க? அம்மா கவின் வந்து என்ன பண்ணாங்க? வீட்டுக்கு வந்து சண்டை போடானா? வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சுருந்தா கூட பரவாயில்ல. ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து டிவி ஒருத்தர் ஃபோன் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொன்ன உடனே தான் ஆரம்பிச்சாங்க. 5 மணிக்கு ஆரம்பிச்சா எப்படி முடிக்க முடியும்? 5 மணிக்கு ஆரம்பிச்சா ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஆரம்பிச்சா கூட முடிச்சிருக்காரு. ஃபோன் பேசி தான் எங்கள் நாய்க்கு வந்து ஜுரம்லாம் இல்லை. நல்லா வீட்டில் வாரத்துக்கு 2 நாள் லீவ் எடுக்கணும். 2 நாள் மேலே ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா 1 நாள் தான் லீவ் எடுப்பாங்க. அது ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாச்சு போனோம். அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து அப்படியே முடியலன்னு 2 நாள் லீவ் எடுத்துப்பாங்க. அதான் தெரியும். எவ்வளோ காரம்